முன்னெப்போதும் உள்ள அளவுக்கு பெரிய மாற்றம் வருங்கிற சந்தேகமே கிடையாது. உள்ளது 234 தொகுதிகள். அந்த 234 தொகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட கட்சி, அது பாஜகவாக இருக்கலாம், பிற கட்சியாக இருக்கலாம், 30 தொகுதிகளை வென்றுவிடும் சூழ்நிலை வந்துவிட்டால் பாக்கி 200 தொகுதிகளில் மற்ற 2 கட்சிகளும் பிரித்து கொண்டு ஜெயித்தால் அப்பொழுது இங்கே ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். எப்படி டெல்லியிலே இப்போது கூட்டணி ஆட்சி நடக்கிறதோ அது மாதிரி தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். அந்த கூட்டணி ஆட்சியை தீர்மானிப்பதுங்கிறது அந்த மூன்றாவது சக்தியான பாஜக இருக்கும். அப்படிங்கிறது ஒரு கணக்கு தான் இந்த பாஜகவுடைய திட்டங்களின் பின்னாடி இருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது பாஜகவை தமிழகத்தின் அளவிலே தமிழக ஆட்சிக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இனிவரும் நாட்களிலே குறிப்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முந்தைய 2 ஆண்டுகள் தமிழக பாஜக எப்படி நடந்து கொள்கிறது, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன மாதிரி